ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து முக்கியமாக நிஃப்டியினோட வேல்யூ வந்துட்டு கீழே மேலே மேலே கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இதை முன்னக்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்மளால் மார்க்கெட் மேலேருந்து கீழே போயிட்டு கீழேருந்து திரும்ப மேலே வரும்போது கீழே இந்த இடத்துல ஒரு பையிங் பண்ணி மேலே போய் ஒரு டார்கெட் வைக்க முடியுமா? இதை ஒரு ட்ரேடாக பண்ண முடியுமா? ரீசெண்டாக நான் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருந்து மார்க்கெட்டிங் பை ஆக போகுது, இந்த 3 டார்கெட்ஸ் அடிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். நான் அதில் 2 டார்கெட் செட் ஆயிருக்கு. இந்த அனாலிசிஸ் நான் எப்படி பண்ணேன்னா மார்க்கெட்டை முன்னக்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா ஓரளவுக்காச்சு அப்படிங்கிறதுக்கான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முத்துகிஷோர். வெல்கம் டு த சார்ட் ஸ்டோரி சீரீஸ் பை பாசிவ் வே. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு இட். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது நிஃப்டியோட சார்ட். அது ஒரு ஓவரால் ஹை லெவல் பிக்சரே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி என்றைக்குமே நிஃப்டியில் இந்த சார்ட் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாகாக தான் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு ரைட்டா. இப்போ இந்த ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மாறி மாறி இருக்கிறனால மக்கள் நிறைய பேர் வாங்கும்போது உங்களுக்கு மேலே போகுது, உங்களுக்கு வாங்கினவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கீழே வருது, திரும்ப இங்கேருந்து ஒரு பையிங் ஆகுது, உங்களுக்கு திரும்ப ப்ராஃபிட் புக் பண்ணுறனால இல்லை செல் ஆஃப் நடக்கிறனாலே கீழே வந்துட்டு இருக்கு. அகைன் இட் கோஸ் அப். ஸோ இப்படி தான் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதை நம்ம முன்னாடியே நமக்கு ஆர் அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் லெவல்லேருந்து உங்களுக்கு திரும்ப பையிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த லெவல்லேருந்து எனக்கு பையிங் ஆரம்பிக்கும்பா அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இப்போ மார்க்கெட் இந்த ப்ரைஸ் கிட்ட வரும்போது 21,900 ஒரு 22,000 கிட்ட வரும்போது பை பண்ணிவிட்டு பீக்கில் போகும்போது வித்துட்டு வரலாம். நம்ம பீக்கில் போகும்போது எவ்வளோ 25,800. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3,800 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னென்னா, திஸ் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டாட் டு மை பாசிவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்நெட்டில் இருக்குது. நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் இதுதான் எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கூட உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் வெரிஃபை இன்டர்நெட். இது எப்படி பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இது என்னோட வெர்ஷன் இருந்தது. ஸோ மை வெர்ஷன் ஆஃப் டீச்சிங் யூ திஸ் திங் ரைட்டா. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் இப்படி ஒரு பேட்டர்ன் ஒன்று வரைஞ்சிருந்தேன் அன்றைக்கி. நான் சரி, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ரீல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறும், மேலே ஏறுற மார்க்கெட் இவ்வளோ தூரத்துக்கு போகும்னு ஒரு கணக்கு கொடுத்துருந்தேன். 26,056, 26,141, 26,271 இந்த 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் நான். இதில் டார்கெட் 1 and 2 ஹிட் ஆகிடுச்சு, டார்கெட் 3 ஹிட் ஆகலை, மார்க்கெட் இதுக்குள்ளே ரிவர்ஸ் ஆகிடுச்சு ரைட்டா. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணோம் அப்படின்றத இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு ரைட். ஸோ ஐம் கோயிங் டு அன்ஹைட் திஸ். இந்த வேல்யூ அன்ஹைட் பண்ணுறேன் நான். சாரி, எஸ், ஓகே. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு கீழேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு உள்ளார நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இந்த எம் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் மேலே போனால் திரும்ப கீழே வந்தால் அங்கேருந்து உங்களுக்கு பையிங் நடந்தால் உங்களுக்கு. பட் இந்த பையிங் என்னென்னா செல் ஆன் ரைஸ். மார்க்கெட் மேலே தான் ஏறிட்டு இருக்கா உங்களுக்கு. டபால்னு கீழே வரான். இவன் கீழே வர்றவன் இவ்வளோ தூரம் இருக்க வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இட் மே கோ அப் ஆல்சோ, ஃபர்தர் இங்கே கூட மேலே போகலாம். பட் என்ன நடந்தது அப்படின்னா, இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட்டு திரும்ப கொஞ்சம் மேலே ஏற மாதிரி ஏறிட்டு இட் ப்ரோக் திஸ் சப்போர்ட் லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வரான் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கீழே வரான். இவன் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதே ஐ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் டு கம் அண்ட் ஹிட் ஹியர். இது என்ன லெவல் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.886. இது கொஞ்சம் கீழே வரணும். 0.886னு ஒரு லெவல் இருக்கும். இப்போ இந்த லெவல் வரைக்கும் வருவான் உங்களுக்கு 25,900 வரைக்கும் வருவான் அப்படின்றது அவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மார்க்கெட் இங்கே இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரைஸை தாண்டி அவனால் கீழே போய் சாலிடாக க்ளோசிங் வைக்க முடியல. ஒரு கேண்டல் க்ளோசிங் வச்சான், ஃபர்தராக அவனால் ஃபாலோ த்ரூ கொடுக்க முடியலனால அங்கேருந்து மேலே கிளைம் பண்ண ஆரம்பித்தான். ஸோ தட் இஸ் வென் ஐ செட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ அப். இந்த இடத்துல ஒரு பையிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பையிங் டார்கெட்ஸ் இந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நான் ரைட்டா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து மேலே போனவன் நம்ம எதிர்பார்த்தபடி எவ்வளோ பாயிண்ட்டு இந்த லெவல்லேருந்து இது ஒரு 160 பாயிண்ட்ஸு, 246 பாயிண்ட்ஸு. ஸோ டோட்டலாக ஒரு 246 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான், டார்கெட்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம செகண்ட் டார்கெட்டு நீங்கள் இந்த டார்கெட்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை
இல்லை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே எக்ஸிட் பண்ணியிருந்தா கூட வந்துட்டு 165 பாயிண்ட்ஸ், நியர்லி ஒரு 10,000 ரூபாய், 6 7 ஆர் 42, ஒரு 11,000 ருபீஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருக்கலாம் அதுலேருந்து கிட்டா. ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி பிளாட் பண்ணுறது, ஹவு டு பிரிங் திஸ் 0.886ன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் இங்கே இருக்கு இல்லையா, இது எடுத்துகிட்டு இந்த டூலை எப்படி ட்ரா பண்ணிங்கன்னா, இது நான் இங்கே ஏற்கனவே இந்த மாதிரி வச்சுருக்கிறது இருக்கும். இதில் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது டிஃபால்ட் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இந்த டிஃபால்ட் ட்ராயிங் டெம்ப்ளேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டபுள் டேப் பண்ணிவிட்டு இதில் சும்மா ஒரு இடத்துல இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 0.886 நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த லெவல். திஸ் இஸ் அவர் இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலில் தான் நமக்கு வந்து பையிங் எடுக்க போகிறோம். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒன்றுக்கு மேலே இருக்க எல்லாமே நமக்கு தேவைப்படாது. நமக்கு 0.5 தேவையில்லை, 0.76 தேவையில்லை, 0.236 தேவையில்லை. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த 0.886 லெவல் கிட்ட வரும்போது ஒரு பை எடுத்துக்கணும். நம்ம இதை நம்ம ரைட்டில் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு பேக்ரவுண்ட் வேண்டாம், ஒரு கலர் கொடுத்துட்டு ஒயிட் வச்சு பண்ணுவோம். ஸோ இந்த 886 கிட்ட வரும்போது நீங்கள் பை பண்ணிவிட்டு டார்கெட் 1 வந்து இங்கே போட்டுக்கோங்க. நான் இது மேலேருந்து கொண்டு வந்திருக்கேன் என்னென்ன, நீங்கள் இதே சிம்பிளாக ட்ரா வைக்கிறதுக்கு இதை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு 26,028, 30, செகண்ட் டார்கெட் வந்து 26,137. இந்த லெவலுக்கு நீங்கள் வரும்போது எக்ஸிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கான்னா மேலே பீக்கில் இந்த இடத்துல போய் எக்ஸிட் பண்ணுங்கள். 26,300 இந்த லெவலில் எக்ஸிட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிளாட் திஸ், ப்ராக்டிஸ் திஸ் அண்ட் ரெகுலர்லி டூ திஸ், you can also use harmonics to your advantage, right? So this is what is called as a bat pattern. இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் வந்துட்டு bat pattern சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு வவால் மாதிரி இருக்காது, ஸோ அதனால் பேட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதோட லெவல் வந்து 0.886 தான். ரைட்டா? டார்கெட் 1 இங்கே, டார்கெட் 2 இங்கே, மேக்ஸிமம் டார்கெட் நீங்கள் பீக்கில் போட்டுக்கோங்க, ஹையில் போட்டுக்கோங்க வந்துட்டு. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் அனலிஸ்ட். சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ரிவர்சல் இங்கே வந்துட்டு இதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் முடியும். இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வச்சுட்டு இதில் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த லோவர் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறமா 25,891 இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ இவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு இதிலிருந்து பீக்கில் மேலே எவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிருக்குன்னா இந்த லெவல் இங்கே வச்சோம்னா நம்ம இங்கே காட்டும் 25,773, 25,718, 25,657 இந்த லெவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் சப்போர்ட் ஜோன்ஸ். இங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபடி இந்த 718 தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பையிங் நடந்திருக்கு. அங்கேருந்து உங்களுக்கு 773 கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கான். மேலே போய் திரும்ப இந்த பீக் ஜோன் கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு வந்திருக்கோம்னு நினச்சி ஒரு பை எடுத்திருந்தோம் அப்படின்னா we could have made some money, right? ஸோ இதுதான் வந்துட்டு இது. திஸ் இஸ் வாட் ஃபிபனாச்சி நம்பர்ஸ் ஆர், ஃபிபனாச்சி ரேஷியோஸ் ஆர். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இதை நான் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து உருப்படியாக கற்றுட்டு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி வாண்ட் டு மேக் மணி அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு அஸ், வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் மை நம்பர், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். ரைட்? தேங்க்யூ ஸோ மச். சீ யூ இன் another வீடியோ.